Hi friends, உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, குக் வித் கோமாளியில் ரோஷினி செஞ்ச கேரட் மால்புவா தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேங்க. அதை ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வரும் மால்புவா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கேரட் மால்புவா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பு தாங்க அளவாக எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு ரவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மூணு கேரட் எடுத்துருக்குறேன், அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்த கேரட்டில் 3 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையில் நம்ம அரைச்ச கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்லேயே 1 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமையில் கூட சேர்த்து செய்யலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணுற அதே சோடா உப்பு தாங்க. நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இந்த கேரட் மால்புவா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கேசரி கலர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அப்பிடைசிங்காக இருக்கும். இதில் நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தான் அதில் இருக்கிற ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது இந்த பேட்டரை மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற உப்பும் வெண்ணிலா எசன்ஸ் தாங்க நல்ல ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த பேட்டர் ஊறத்துக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாங்க. இந்த கப்பில் தான் 1 கப்பு மாவு எடுத்தேன். அதே அளவு 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் செய்வோம் இல்லைங்க, பிசுப்பு பதம் வர வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் கொஞ்சம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுங்க. பிசுப்பு பதம் வந்தால் போதுங்க, பாகு பதெல்லாம் வேண்டாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் குங்குமப்பூ தூவிக்கலாம். இப்போ நல்லா 1/2 hour ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா ஊறினதுனால கொஞ்சம் திக்காகிடும் பேட்டர். கொஞ்சமாக பால் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தாங்க மால்புவா செய்யணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போதில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக காயக்கூடாதுங்க, லைட்டாக பபுள்ஸ் வந்தாலே போதும். இப்போ ஆயில் கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சிடலாம். ஒரு கரண்டி நம்மளுடைய மால்புவாவை எடுத்து மேலேருந்து தூக்குன மாதிரி ஊற்றுங்க. அது அழகாக ரவுண்டாக அதுவே தானாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. அதுவாக வெந்து தானாக மேலே வரும். உடனே நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டோம்னா உடஞ்சி போயிடும். இப்போது லைட்டாக எண்ணெய் எடுத்து அது மேலே இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டே இருக்கலாங்க. அப்போ தான் மேலே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம திருப்பி போடும்போது அடியில் ஒட்டாது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் மால்புவா ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்ததும் நல்லா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஆயிலெல்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பும் நல்லா வார்மாக இருக்கணுங்க. அப்போ தான் டக்குன்னு சுகர் சிரப்பு நல்லா உறிஞ்சி நல்லா ஜூஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் மால்புவா நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. சுகர் சிரப்பில் ஒரு 2-3 நிமிஷம் ஊறினா போதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சூடாக சுட்டு எடுக்கிறோம். நம்மளுடைய சுகர் சிரப்பும் வார்மாக இருக்குங்க. அதனால் போட்டதும் நல்லா ஊறிடும், நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கேரட் மால்புவாக்கு கேஷ்யூஸ் போட்டு டாப்பிங்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. உங்களோட சாய்ஸ் தான். பிஸ்தா போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய மால்புவா சூப்பராக வருங்க. இதுக்கு நம்ம போட்டிருக்க வெண்ணிலா எசன்ஸ் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்கிற சால்ட் ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும்.
எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் பொறுமையாக தான் 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். சுகர் சிரப்பும் வார்மாக இருக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நம்மளுடைய மால்புவா சுட சுட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் எடுத்த ஒரு கப்புக்கு 15 மால்புவாஸ் கிடச்சிருக்குங்க. பாருங்கள் ஆயில் கூட நிறைய குடிக்கவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.